மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலந்து பாசத்தை நிறைந்தி வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலந்து பாசத்தை பொழிந்தி வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகை படைப்போம். அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். இன்றைய திருப்பலியானது தன்னுடைய 37வது பிறந்த நாளை கொண்டாடும் சிந்தியா அனிதா அவர்கள் வாழ்வின்ற கொடைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இன்று தங்களுடைய 44வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் திருவாளர் ஜேம்ஸ் திருமதி சூசைமேரி குடும்பத்திற்கு மாதரசி அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டியும் மஞ்சளாவுக்கு பிரசவம் நல்ல முறையில் நடக்கவும் உடல் உள்ள சுகத்தோடு இருக்கவும் இறைவனுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டிய வேண்டுதல் திருப்பலியாகவும் திருவாளர் டேவிட் வடக்கன் குடும்பத்திலே மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாற்றிற்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் திரு அமல்ராஜ் ஜெய்சிலி அவருடைய மகள் ஜாஸ்மின் சோனியாவுக்கு நல்ல வரன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஜாஸ்மின் சோனியாவுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஆரோக்கிய ராஜா அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் திருவாளர் ஆண்டனி பிச்சை அலோசியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறி நன்றி திருப்பலியாகவும் பிரிட்டோ ஷீபா குடும்பத்தார் இறைவன் அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும் திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் திருவாளர் டீக்ரூஸ் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பகைவருக்கும் அன்பு. உங்களை வெறுப்போருக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள். இதனாலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில குணநலன்களை ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்று இந்த திருப்பலில் நாம் பங்கேற்க பொழுது நம்முடைய வாழ்விலே இயேசுவின் மனநிலையில் நமக்கு பிடிக்காதவர்களை, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை மன்னிக்க தவறிய அந்த தருணங்கள், பகைவரை குறிப்பாக நம்முடைய வாழ்விலே நாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்த நம்முடைய பகைவரை மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்ள தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையை வழங்கும் இறைவா, உம் அன்புக்கும் உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேட்டையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, திருவசனங்கள் 12 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நிறை உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள். வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறையை பாடுங்கள். தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறையை பாடுங்கள். தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். மக்களின குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள். மக்களின குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள். மாட்சிமையின் செயல்களையே எடுத்து சொல்லுங்கள். இறை மாட்சிமையின் செயல்களையே எடுத்து சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். அவரை போற்றுங்கள். விண்ணுலகும் மண்ணுலகும் களி கூறட்டும். கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். விண்ணுலகும் மண்ணுலகும் களி கூறட்டும். கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர். நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர். பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே. இந்த பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து கீதம் பாடுங்கள். வீணை கொண்டு யாழிசைத்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். அவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6
வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவரிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடைய எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கேயும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அதையும் தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்கத்துடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள் எனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு உள்ளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அகஸ்தீனார் சொல்லுவார், அன்பு செய்து பாருங்கள், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அன்பு செய்து பாருங்கள், உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே நீங்கள் அன்பையே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் பெற உதவி செய்யும். இன்றைய காலகட்டத்திலே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை சூழலே அன்பு என்ற இந்த வார்த்தையானது கொச்சைப்படுத்தப்படுகிறது. அன்பு என்ற அந்த 3 அந்த லெட்டர்ஸ் என்று இன்னொரு வார்த்தையால் தரப்படுகிறது. அன்பு அம்பாக மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலே கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நற்செயல்களை பற்றி ஒரு 15 காரியங்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். எங்கள் வீட்டில் நேரம் இருந்தால் ஒவ்வொன்றா மறுபடியும் அதை எடுத்து வாசித்து பாருங்கள். 15 காரியங்கள் எதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். பிறரை நாம் அன்பு செய்யணும், மன்னிக்கணும், ஆசி கொள்ளணும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இவையெல்லாம் கேட்கிற பொழுது கேட்பதற்கு சூப்பராக இருக்கும் இல்லையா? இந்த வார்த்தையை கேட்குற பொழுது இதை கேட்பதற்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். ஆனால் இதை யாருக்காக செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிற பொழுது, இதை வாசிக்கிற பொழுது தலையை சுத்தம். இதுதான் உண்மை இல்லையா? உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களை விருப்பவருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். இதெல்லாம் சாத்தியமா? நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது சாத்தியமா? இதையெல்லாம்
நம்முடைய வாழ்விலை கடைபிடிப்பது என்பது எளிதான காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். பகைவரையும் அன்பு செய்தார், நல்லது செய்தார், மன்னித்தார், ஆசி வழங்கினார். ஏன் தன்னுடைய வாழ்வின் கடைசி தருணத்திலும் கூட தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லி தன்னுடைய இரு கரங்களை விரித்து உன்னை நான் இந்த அளவுக்கு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த கல்வாரி மலையிலே சிலுவையிலே தன்னையே கொடுத்த அன்புதான் அந்த காருண்ய அன்பு, இயேசுவின் அன்பு, அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. ஆக இந்த அன்பின் பின்னணியிலே நம்முடைய வாழ்விலே எல்லா நற்பண்புகளுக்கும் அடிப்படையாக இந்த அன்பு இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு சொல்லி தந்து 4 முக்கியமான பண்புகளை இந்திய இறைவார்த்தையின் பின்னணியிலே சிந்திக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பு செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசி கூறுங்கள், கடைசியாக ஜெபியுங்கள் என்று இயேசு ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். உங்கள் பகைவருக்கும் அன்பு என்று நாம் சிந்திக்கிற பொழுது பொதுவாக நாம் அன்பு செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாம் யாரை அன்பு செய்வோம்? நமக்கு பிடித்தவர்களை, நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்களை நாம் அன்பு செய்வோம். நமக்கு பிடித்தவர்களை அன்பு செய்வது என்பது அது ஒரு கடினமான காரியம் அல்ல, அது ஒரு எளிதான சுலபமான காரியம். நமக்கு எதிராக சாட்சி சொன்னவர்களை, நம்முடைய பேருக்கு கலங்கம் கொண்டு வந்தவர்களை, நாம் நல்லா இருக்கக்கூடாது நினைத்தவர்களை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்வை அழிக்க நினைத்தவர்களை, குறிப்பாக அது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பகைவர்களை அன்பு செய்வது என்பது நிச்சயமாக கடினமான ஒன்றுதான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் நினைப்பது என்ன? அவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார், உங்களுடைய பகைவரையும் அன்பு செய்யுங்கள், உங்களுடைய பகைவரிடமும் அன்பு காட்டுங்கள், அவர்களை அன்பு செய்து உங்கள் அன்பை தெரிவியுங்கள். இவ்வாறு நீங்கள் அன்பு செய்கிற பொழுது அவர்கள் மனம் மாறுவார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் நல்ல காரியம் பகைவருக்கும் அன்பு, உங்களுடைய பகைவரையும் அன்பு செய்யுங்கள். இரண்டாவதாக, உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள். பொதுவாக யாராவது நம்மை வெறுத்தால் நம்ம என்ன சொல்வோம்? அவருக்கு இப்படிதான் நடக்குன்னு நினைப்போம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க இயல்பாக அவங்க மாமியாரை பிடிக்கலை. மாமியார் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிறைய பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. அந்த அம்மா ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க, மாமியாருக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்தால் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நமக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா என்ன, நம்ம கடவுள்கிட்ட லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் அவங்களுக்கு நடக்குன்னு நாம் நினைப்போம். இப்படியெல்லாம் நடந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். என்னை எப்படி வெறுக்கலாம்? நான் தப்பே செய்யலையே, எப்படி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கலாம்? நான் தப்பே செய்யலையே என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இவ்வாறு யாரையாவது நீங்கள் வெறுத்திருந்தால் நன்மை செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். இப்படி நீங்கள் நன்மை செய்து அன்பு செய்கிற பொழுது அவர்கள் மனம் மாறுவார்கள். ஐயோ, அவர்களை வெறுத்து விட்டோமே, இப்படிப்பட்ட நல்லவரையா நாம் தப்பாக பேசினோம், இப்படிப்பட்ட நல்லவரையா நாம் வெறுத்து விட்டோம் என்று அவர்களே ஒரு குற்ற உணர்வோடு மனம் மாறுவார்கள், திரும்பி வருவார்கள். அந்த மாற்றத்திற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படாதீர்கள், நீங்கள் அந்த மனமாற்றத்துக்கு காரணமாக இருங்கள் என்று இயேசு ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக, நீங்கள் ஆசி கூறுங்கள். யாருக்கு? உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். பல நேரங்களிலே நம்ம தத்துவம் பேசுவோம். என்ன, அவங்க தானே விட்டுட்டு போனாங்க, அவர் தானே விட்டுட்டு போனார், அவ தானே விட்டுட்டு போனான், ஏன் நான் அவங்க பின்னாடி போகணும், ஏன் நான் அவ பின்னாடி போகணும், ஏன் அவர் பின்னாடி நான் போகணும், என்னை எப்படியெல்லாம் அவர் சபித்தா தெரியுமா, என்னை எப்படியெல்லாம் அவர் என்னை கஷ்டப்படுத்தினார் தெரியுமா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேன், என்னுடைய பயனிடத்துலேருந்து பிரிச்சுட்டான், என்னுடைய அம்மாவிடமிருந்து பிரிச்சுட்டான், என்னுடைய சகோதரிடமிருந்து பிரித்து விட்டார், நீ நல்லாவே இருக்க மாட்டேன் என்று பல நேரங்களிலே நாம் பிறரை சபித்திருக்கிறோம். அப்படி நாம் யாரையாவது சபித்திருந்தால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அவளுக்கு நீ ஆசி குரு. அது எப்படி முடியும்? இது சாத்தியமா? நாமெல்லாம் வேணாம் என்று சொல்லிதானே அவர் விட்டுட்டு போனார். நான் வேண்டான்னு சொல்லிதானே அவங்க என்னை விட்டுட்டு போனாங்க, குடும்பத்தை விட்டு போனாங்க, வீட்டை விட்டு வெளியேறினாங்க. அவங்களை எப்படி ஆசிர்வதிப்பது? ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்ட பொழுது அந்த குடும்பத்தினுடைய தலைவி இவ்வாறு சொல்கிறார், ஃபாதர், என்னுடைய பையன் அவனுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். நாங்கள் தனியாக இருக்கிறோம், எங்களுக்கு யாருமே கிடையாது. அவனுக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவனுக்கு அந்த பசங்க வளர்ந்து அந்த பிள்ளைங்க அவனுக்கு பாடம் கற்பிக்கும் போது அவனுக்கு தெரியும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். ஒரு பையனை பற்றி ஒரு தாய் சொல்கிறாங்க. அன்புக்கிறவர்களே, சபிக்கிறது இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சாதாரணமான விஷயங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை மனதார அவர்களை வாழ்த்தி நல்லது செய்யும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களையா சபித்து விட்டோம் என்று அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை கொண்டு வர நீயும் அதுக்கு காரணமாக என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசியாக, உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். பல பேர் உங்களை சித்திரவதை செய்திருப்பார்கள். ஏன்? வார்த்தையால் காயப்படுத்தியிருப்பார்கள், அவருடைய செயலால் காயப்படுத்தியிருப்பார்கள். இப்படிப்பட்ட அவருக்கா நல்லது செய்வது? நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன், ஆனால் இவரை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், இவளை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏறக்குறைய கணவரோடு 27 ஆண்டுகளாக அவங்க பேச கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பே இல்லை ஃபாதர், என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் அவரோட நான் ஒரு மனைவியை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யாரை நான் மன்னிப்பேன், இவரை நான் மன்னிக்கவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அன்புக்கிறவர்களே, நம்முடைய பகைவரை அன்பு செய்வது, வெறுப்பவருக்கு நன்மை செய்வது, சபிப்போருக்கு ஆசி கூறுவது, துன்புறுத்துவோருக்காக ஜெபிப்பது என்பது கடினமான காரியம்தான், இயலாத காரியம்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்தார். பகைவரை அன்பு செய்தார், வெறுத்தோருக்கும் நன்மை செய்தார், சபித்தோருக்கும் ஆசி சொன்னார், துன்புறுத்துவோருக்காகவும் அவர் ஜெபித்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நான் வாழ்வது ஒரே ஒரு முறைதான். இந்த உலகத்திலே வாழ்வது ஒரு முறை. இன்னொரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படாதா என்பது நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை நம்முடைய வசம் இருக்குமா இருக்காதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வை முழுமையாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக வாழ்வோம். முழுமையாக 100% மற்றவருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே வாழ்வோம். பிறரை அன்பு செய்து வாழ்வோம், பிறரை மன்னித்து வாழ்வோம், பிறருக்கு ஆசை கூறி வாழ்வோம், பிறருக்காக ஜெபித்து நாம் வாழ்வோம். இப்படி நாம் வாழ்கிற பொழுது நாம் மற்றவருக்கு கடவுளாக தெரிவோம். நம் செயல்கள் மற்றவருக்கு இறை பண்புகளை வெளிப்படுத்தும். ஆக அன்பார்ந்தவர்களே, நம்மை யார் வெறுக்கிறார்களோ அவர்கள் நம்முடைய பகைவர்கள் அல்ல. பொதுவாக நாம் நினைப்பது, நம்மை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவங்க தான் நம்முடைய பகைவர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மாறாக, நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய பகைவர்கள். நம்மை யார் வெறுக்கிறாளோ அவர்கள் நம்முடைய பகைவர்கள் அல்ல. மாறாக, நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய பகைவர்கள். நம்முடைய பகைவர் மட்டிலே நம்முடைய கண்ணோட்டம் என்ன? இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்விலே அன்பை கொண்டிருங்கள். எல்லா நற்பண்புகளுக்கும் அடிப்படையானது அன்புதான். எனவே அன்பை நம்முடைய வாழ்வின் மையமாக்கி நம்முடைய வாழ்வின் இந்த நற்செயல்களை நாம் வாழ்ந்து காட்ட முயற்சிப்போம். ஆமீன். ஒளிவாக நாளே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பலி இல்லாமல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடம் இறந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழி வகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள். இந்த நேரம் ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய வாழ்விலே நாம் யாரெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு நிலையிலே நாம் ஆண்டவருடைய நிலையில் நாம் மண்டிட்டு இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் இந்த பணிவிடத்தில் நாம் கொண்டு வருவோம். பகைவருக்கும் அன்பு, சபிப்போருக்கு ஆசீர், துன்புறுத்துவதற்காக ஜெபிப்பது, ஆண்டவன் நமக்கு கற்றுத்தந்த நல்ல காரியங்கள். இவெல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அமைவது அன்பு. அன்பு செஞ்சு பார்ப்போம். இது வரைக்கும் நாம் அன்பு செய்யாத ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அன்பு செய்து பார்ப்போம். அவங்களுடைய மன்னிக்கக்கூடிய மனசை முதல் ஆண்டவர் நமக்கு தரட்டும். ஒருவேளை நாம் அவர்களை மன்னிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கு தாருங்க. அந்த மாற்றம் முதல்ல நம்மள உருவாகட்டும். எல்லாரையும் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். ஆண்டவருடைய முன்னிலையிலே இந்த பலிபீடத்தில் இந்த அப்பத்தோடு ரசத்தோடு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த சாதாரண வெள்ளை அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இயேசுவின் உயிருள்ள திருவிடலாகவும் திருத்தமாக மாற்றப்படுவது போல நம்முடைய வாழ்வு மாறட்டும். நம்முடைய அன்பு செயல்களால் இந்த மண்ணுலகிலே நாம் வாழ்வது ஒரே ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையில அதை நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை ஊர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்த விழி ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் தருகிற அமைதி ஒருவர் மற்றோடு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழிக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தேவன் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருங்கள், ஏனெனில் இது அவர் திரு இரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தேவன் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. அன்பு இன்று உணவானது பேரின்பம் என்றும் நமதானது. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிகளிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றேன்.
இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவருடைய வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. வாழ்வில் காட்டுதலே வானிரை கேட்கும் நன்றி, மனத்தாழ்ச்சியும் தரித்திரமும் தயவும் காட்டும் நன்றி. இதழால் நன்றி சொன்னார் இறைவனுக்காகிடுமோ, இதயத்தில் நன்றி சொன்னார் இயேசுவுக்காகிடுமோ. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.